எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, வைக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏற்ற வேளையில் பதில் தந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுதும் பரத்திலிருந்து மன்னாவை நீங்க தாங்க. இந்த சத்திய வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் உங்க மைக்கை ஆன் பண்ணி விழித்திருந்து உற்சாகமா சந்தோஷமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாளை இரவு 10:30 மணி முதல் 12:30 மணி வரை நமக்கு இரவு ஜெபம், மாத இறுதி ஜெபம் இருக்கிறது. வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறது. நாளை நமக்கு ஏப்ரல் மாதம் முடிவடைந்து மே மாதம் துவங்கும். ஸோ அந்த மாத இறுதி ஜெபம் 10:30 மணிக்கு தொடங்கும், 12:30 மணி இரவு முடியும். அதனால் இரவு பெண்கள் ஜெபம் நாளைக்கு இருக்காது, 9 மணி ஜெபம் இருக்காது. அதுக்கு பதிலாக நமக்கு 10:30க்கு தொடங்கும். இரவு 10:30க்கு அந்த இரவு ஜெபம் தொடங்கும். மாத இறுதி ஜெபம், வாக்குத்தத்த ஆராதனை, மே மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்த ஆராதனை. அடுத்து மே 12ஆம் தேதி நமக்கு 2வது செவ்வாய்க்கிழமை உபவாச கூட்டம் இருக்கும். ஸோ இன்னும் 12 நாள் இருக்குது. இந்த 12 நாளுக்கு நம்ம தொடர்ந்து இந்த கூட்டங்களுக்காக ஜெபிப்போம். போன மாதம் ரொம்ப மகிமையாக இருந்துச்சு. பாஸ்டர் அஜித் எல்லாம் வந்திருந்தாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதமும் பாஸ்டர் அஜித் எல்லாரும் வருவாங்க. ஆமாம், கர்த்தர் அந்த கூட்டத்தை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். நமக்கு அந்த கூட்டங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். நித்திய ஜீவனை அடைய எல்லாருக்கும் ஆசை இல்லையா? இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேறு, நித்தியத்திலே நாம் வாழப்போகிற வாழ்க்கை வேறு. இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் உலக காரியத்துக்காக கவலைப்பட்டு நாம் ஓடிக்கொண்டிருப்போம். நித்தியத்திலே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பசி, தாகம் எதுவுமே கிடையாது. கர்த்தரோடு கூட எப்பொழுதும் நடக்கிற அனுபவம், கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருக்கிற அனுபவம், அந்த நித்தியத்துக்கு உண்டான வாஞ்சை எல்லாருக்கும் இருக்கும். அப்படித்தான் அந்த நியாயசாஸ்திரிக்கு இருக்கு. அந்த நியாயசாஸ்திரியும் கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ கர்த்தர் சொல்றாரு. அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ என்ன வாசிச்சிருக்க? அவனுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். அவன் பிரதியுத்தரமாக, தொடர்ந்து 27, 28 வசனங்களை வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். ஸோ நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய், அப்படியே நீ பிழைப்பாய் அப்படிங்கிறார். ஸோ நியாயப்பிரமாணத்தின்படியே நான் செய்கிறேனே, அதில் ஒன்றும் குறைவில்லையே. ஸோ எனக்கு நான் எப்படி நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாமல் போக முடியும்? நான் நியாயப்பிரமாணத்தின்படியே எல்லாவற்றையும் செய்கிறேனே அப்படின்ட்டு. அது மட்டுமா, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். ஸோ இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன்
எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இந்த ஸ்டோரி இவங்க எல்லாருக்கும் தெரியும், பைபிள் வாசித்த எல்லாருக்கும் தெரியும். பைபிள் வாசிக்காத ஒரு சிலர் இருக்கிறாங்க, அதனால புதுசாக இருக்கிறாங்க இல்லையா, அதனால நான் இதை வாசிக்கிறேன். அப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். இப்படி இருக்க கள்ளர் குகையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். பாருங்க, ஆதி நாட்கள்லேயே கிறிஸ்தவம் என்பதின் ஆணி வேர், ஆமா, வெறும் ஜெபமும் வெறும் துதித்தலும் மட்டும் அல்ல, பிறருக்கு உதவி செய்வது. அதனால தான் ஆண்டவர் அநேக மிஷினரிகளை எழுப்பினார். இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம், அங்க ஒரு பாஸ்டர் வராரு, அடிபட்டவனை பார்த்துட்டு அப்படியே போறாரு. இன்னொரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வராரு, அவரும் பார்த்துட்டு அப்படியே போறார். ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு ரட்சிக்கப்படாதவன் அங்க வாரான். அவன் பார்த்து அடிபட்டவன் காயத்தை கட்டி அவனுக்கு உதவிக்கு பணத்தையும் கொடுத்து திரும்ப வந்து உன்னை பார்ப்பேன் என்று உறுதி கொடுத்துட்டு போறான். இன்றைக்கும் அநேக இடங்கள்ல இப்படி நடக்கிறது. ஆதி நாட்கள்ல கிறிஸ்தவம் என்பது தேவ அன்பை வெளிப்படுத்தியது. கர்த்தருடைய அன்பை வெறும் பேச்சினால் மட்டுமல்ல, செய்கையினாலும் வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு ஜெபிச்சுக்கிறேன் பிரதர் அப்படி சொல்றது நல்லதுதான், ஆனா நம்மால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஆதி நாட்கள்ல மிஷினரிகள் உலகமெங்கும் பரவி, எப்படி அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் பரவினார்களோ அதன் பிறகு மிஷினரிகள் உலகமெங்கும் பரவி ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள், குஷ்டரோகிகளுக்கு மருந்திட்டார்கள். அன்னை தெரசா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆமா, அடிமைக்கு ஒரு பெரிய பாக்கியம், அவங்க கையை பிடிச்சி கொஞ்ச தூரம் அவங்கள நான் நடத்திட்டு வந்திருக்கிறேன், மும்பை தாராவி அந்தோனியார் கோயிலுக்கு. ஆமாம், அவங்கள காரை விட்டு இறங்கி, இப்போ இருக்கிற நிர்மலா அவர்கள் தான் கார் ஓட்டிட்டு வந்தாங்க. ஆமாம், அன்னை தெரசா காரை விட்டு இறங்கும்போது நான் தான் அவங்கள கையை பிடிச்சி அந்த அந்தோனியார் கோயிலுக்கு வாசல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது தாராவியில் உள்ள அந்தோனியார் கோயில், அதனால ஏற மாட்டேன் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் அநேக சொப்படாக்கள்னு சொல்லுவாங்க. சொப்படான்னா அந்த குடிசையை விட மோசமாக இருக்கும், சும்மா தகரத்தில் அடித்து ஒரு 5க்கு 5 சைஸ் தான் இருக்கும், 10க்கு 10 கூட இருக்காது. அதில் 10 பேர் வாழ்வோம், இந்த ரோட்டில் வாழ்கிற மக்கள். அவங்களாம் ஓடி வந்து அந்த அம்மா காலில் உள்றாங்க பொத்து பொத்துன்னு. அந்த ஃபோட்டோ நான் ரொம்ப நாளாக பத்திரமா வச்சுருந்தேன், இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல, நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. ஆமாம், அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினச்சேன் அன்னைக்கு. இன்னைக்கு அது உண்மையிலே பாக்கியம்தான். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா நம்ம பாஷையில்? பெந்தகோஸ்தே பாஷையில் அன்னை தெரசா ரட்சிக்கப்பட்டவர்களா அப்படின்னா நம்ம கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க மாதாவை வழிபட்டார்கள்னு சொல்லுவோம், அவங்க ஆர்சி, அதனால் அவங்க ரட்சிக்கப்படலை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர்கள் செய்த உதவியை அவர்களை போன்றோர் இன்றைக்கும் செய்கிற உதவியை, உதவினா என்னது? பணம் கொடுக்குறதா? நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? பெந்தகோஸ்தேல பணம் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொன்ன மாதிரி, தன் தாய் தகப்பனை விட்டு விட்டால் தப்பு கிடையாது, காணிக்கை பெட்டியில் கை வச்சா தப்புன்னு சொல்லி சட்டம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். அந்த மாதிரி இருக்கு இப்போ. அந்த ஆதி அன்பை கிறிஸ்தவர்கள் விட்டு கொண்டு போகிறார்கள்.
ஆதியில் இருந்த அன்பு என்பது வெறுமனே ஜெபிப்பதும் துதிப்பதும் மட்டுமல்ல, பிறருக்கு உதவி செய்தார்கள். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வெறுமனே அற்புதம் மட்டும் செஞ்சுட்டு வரல, பசியை போக்கினார், அவர்களுக்கு உதவி செய்தார், அதை கற்றுக் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் மாறி தலைகீழ போயிட்டு இருக்கு. தேவஜனமே, நான் பிறருக்காக ஜெபிப்பது நல்லதுதான், அதை கூட சிலர் செய்ய முடியும். பிறருக்காக ஜெபிக்க கூட அவனுக்கு நேரம் இல்லை, தனக்காகவே ஜெபிச்சு தனக்காகவே அழுதுகிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள் சொல்லுகிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. தேவஜனமே, கிறிஸ்தவத்தின் ஆணி வேர் முக்கியமானது இது. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. ஆமா, கிறிஸ்தவத்தின் ஆணிவேர் உதவி செய்வது. இன்றைக்கும் சிலர் இருக்கிறார்கள், இல்லாமல்லாம் இல்லை. இன்னைக்கும் சிலர் இருக்கிறாங்க, குஷ்டரோகியை பார்த்தா மருந்து போடுவாங்க, சாதாரண வெட்டுக்காயத்தை பார்த்தாலே அலறி அடிச்சு ஓடுற ஆட்கள் இருக்கு. அப்படின்னு இருமுன்னா முக்காடு போடுற ஆட்கள் நிறைய இருக்கு. அது கொரோனா வந்தாலும் வந்துச்சு, சாதாரண தும்முனாலே மூக்க புத்துற ஆளுக்கு இருக்கு. ஆமா தேவஜனம், எனக்கும் சேர்த்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். தேவஜனமே, அந்த தெய்வீக அன்பு இருக்கு பாருங்க, அதை வெளிப்படுத்துவது தான் கிறிஸ்தவம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பிரசங்கம் பண்றதுனால, இயேசு நல்லவர்னு சொல்றதுனால, நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன் சகோதரி சகோதரா அப்படி சொல்றதுனால நான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தமா? இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கு. எப்படி ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கு. ஆமா, இந்திய ரூபாயில ஒரு ரூபாய் காயினும் இல்லை என்னத்தையும் எடுத்துக்குவாங்க. ஒரு பக்கம் அந்த ராஜ முத்திரை இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் மகாத்மா காந்தி இருப்பாரு, இல்லை வேற ஏதாவது இருக்கும். ஆமா, ஸோ 2 பக்கம் இருக்கும் ஒரு காயினுக்கு. அந்த மாதிரி கிறிஸ்தவத்துக்கு 2 முகம் உண்டு. ஒன்று கிறிஸ்துவின் அன்பை வார்த்தையினால் வெளிப்படுத்துவது, இன்னொன்று செய்கையினால் வெளிப்படுத்துவது. ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவ அன்பு விலையேற பெற்றது. தம்முடைய விலையேற பெற்ற ஜீவனையே அவர் நமக்காக கொடுத்தார். இதை விட பெரிய அன்பு உலகத்தில் இருக்கா? யாராவது கொடுத்துருக்காங்களா? அடுத்தவங்களுக்காக உயிரை யாராவது கொடுத்துருக்காங்களா? இயேசு கொடுத்திருக்கிறார். அந்த வழியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ உயிரெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஆனா முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்ய அந்த மனசு வரணும். நன்றி மறக்காத நல்ல குணம் வேண்டும். செய் நன்றி மறக்கிற எத்தனையோ கூட்டம் இருக்கிறது. உதவி செய்யறது 2ஆம் பட்சம். அப்படி ஆயிப்போச்சு இந்த உலகத்துல. செஞ்ச காரியத்துக்கு நன்றி உள்ளவனா இருக்கானு பார்த்தா அதுவே இல்லாம தான் இருக்கும். கிறிஸ்தவம் என்பதை சரியான முறையில் பயன்படுத்தணும். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க இறங்கி இந்த காரியங்களை செய்வாங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா, திருவிருந்து எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னால் 7 நாள் நாங்கள் பாவ அறிக்கை செய்யணும். 7 நாள் பாவ அறிக்கை செஞ்சுட்டு 7ஆம் நாளிலே அந்த ஓய்வு நாளில் திருவிருந்து பந்திக்கு முன்னால் ஒருவர் காலை நாங்கள் ஒருவர் கழுவி விடணும். சில நேரத்தில் இந்த சுகர் ப்ரெஷரில் உள்ள ஆளுக்கு உட்காந்துருவாங்க. ஆமாம், ஏன்னா ஃபிக்ஸடாக பிடிக்க முடியாத ஆளை அந்த வாரத்தில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க காலை கழுவணும். அவங்க கால் புண்ணாக இருக்கும், அந்த புண்ணை கவலைப்படாமல் என்ன செய்யணும், கழுவணும். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அந்த சிஸ்டம் நான் போன சபையிலே கிடையாது, எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க அந்த சிஸ்டத்தெல்லாம். அந்த தாழ்மையை இன்றைக்கு கற்றுக் கொடுத்தா போயா பெரிய சபை, ஊரில் தடிக்க விழுந்தா 40 சபை கிடக்கு, இவர் சபை பெரிய சபையா. ஆமாம், அடுத்தவங்க காலை கழுவணுமா, அதை கழுவணும் போல. இன்றைக்கு வெறுமனே நான் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற கூட்டம் அதிகமாகவும், தேவ அன்பை கிரியையினால் வெளிப்படுத்துகிற கூட்டம் மிக குறைவாகவும் காணப்படுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான்,
கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். தேவ ஜனமே, இன்னைக்கு உலகத்துல அநேகர் முகத்தை பார்த்து செய்றாங்க. உதவி செய்யறது கூட இவனுக்கு இன்னைக்கு செஞ்சா இவன் நாளைக்கு எப்படி திருப்பி செய்வான் அப்படின்னு அப்படிப்பட்ட ஆளுக்கு உதவி செய்வான். இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா கேட்கான், 10,000 ரூபாவை திருப்பி தர்ற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குப்பா, பரவாயில்ல. இவன் வேலையில் நல்ல சம்பளம் வாங்குறான், 10,000 ரூபா அவனுக்கு பெருசு கிடையாது, 1,00,000 கூட அவனுக்கு பெருசு கிடையாது. 10,000 ரூபா கேட்கான், தாராளமாக அவனுக்கு கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம அவன் பின் புலத்தை பார்த்து, அவன் முகத்தை பார்த்து, அவன் தொழிலை பார்த்து நம்ம கொடுக்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்றார், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அந்த தேவ அன்பு இன்னைக்கு இருக்கான்னா, பாஸ்டர் நீங்க கொடுப்பீங்களான்னு கேட்காதீங்க, நான் கொடுப்பேன் என்கிட்ட இருந்தா. ஆமா, கடைசி காசு இருக்கிற வரைக்கும் உதவி செய்ய நான் ரெடியா இருப்பேன். என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், என் மனைவிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. என்கிட்ட கடைசி காசு என் அவ்வளோதான் இருக்கு அப்படின்னாலும் அதையும் கொடுக்க நான் ரெடியா இருப்பேன். ஏன்னா பணம் ஒரு பொருட்டே அல்லது மனிதனால் படைக்கப்பட்டது, தேவ அன்பு விலையேற பெற்றது. ஒருவர் கஷ்டப்படும் பொழுது ஓடோடி அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா இயேசுவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். அவர்கள் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இல்லை என்றால் இவெல்லாம் ஒரு பணக்காரனா, இவெல்லாம் ஒரு வசதி படைச்சவனா, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தனக்கே செலவு பண்ணிட்டு இருக்கான் பார், சுட்ட கைக்கு சுண்ணாம்பு வைக்க முடியாம பார். அப்படி நம்ம எச்சி கையில காக்கா வரட்ட மாட்டான், இப்படிலாம் பழமொழி இருக்கு. இந்த பேரை கிறிஸ்தவர்கள் எடுத்துடக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துற, அடிக்கடி நான் சொல்றது, கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் அல்ல, கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள். அப்படி பிறர் சொல்லணும், நம்மளை பார்த்தா சொல்லணும், கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள். அந்த தேவ அன்பு, திரும்பவும் சொல்றேன், பணத்தை கொடுக்கறது மட்டும் தேவ அன்பு கிடையாது. ஃபீல்டு ஒர்க், இறங்கி செய்யணும், இறங்கணும் ஃபீல்டுக்குள்ள. கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் அரிசி மசாலா ஜாமான் வாங்கி கொடுக்கணும். வியாதி பலவீனமா, இறங்கி அங்கே போய் ஜெபிக்கணும். முடிஞ்சவரை ஆஸ்பத்திரியில் போய் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். வியாதியை குணப்படுத்த எவ்வளவு பிரயாசப்பட முடியுமோ பிரயாசப்படணும். அருவருப்பு படக்கூடாது. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் காரை விட்டு இறங்க மாட்டான். ஆமா, பிறகு எங்க சுகப்படுத்துவது? இன்றைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. கர்த்தர் கற்றுக் கொடுத்த கிறிஸ்தவம் வேறு, ஆனால் நடைமுறையில் இருக்கிற கிறிஸ்தவம் வேறு. நான் யாரையும் குறை சொல்ல வரல, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறேன். ஏனென்றால் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். கர்த்தர் உங்களை அந்தரங்கத்தில் பார்க்கிறார். வெளியரங்கமாக நான் பெரிய பைபிள் வச்சிருக்கிறேன், ஆமா, நான் காணிக்க தசம பாகம் கரெக்டாக கொடுக்குறேன், ஆலயத்துக்கு சரியா வாரேன், இதெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு. பிறருடைய ஆசீர்வாதத்துக்கு நீ என்ன செய்தாய் அப்படின்னு தான் கர்த்தர் கேட்பார். அன்னை தெரசாவை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ராஜான்னு பேர், லண்டனில் இருக்கான். ஆமாம், இப்போ சமீபத்தில் கூட வந்திருந்தான். சமீபத்தில் கூட அதை நான் பேசினேன் அவன்கிட்ட. ஆமாம், அவன் ஏன்னா அன்னை தெரசாவை கையை பிடிச்சி கூட்டு வந்து பார்த்தா ஒரே ஆள் அவன் தான். அவனுக்கு தான் தெரியும், என்னோட அடுத்த மனைவிக்கு தெரியும். என் மனைவியும் ராஜாவும் தான் இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன், இன்னைக்கும் சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? அவங்க பணிவிடைய நினைச்சு வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு வந்து, இந்திய மக்கள் விசேஷமாக குஷ்டரோகம் உள்ள மக்கள், அவர்களுக்காக மரிக்கிறவரை பணிவிடை செய்தார்கள். ஆமா, அவங்க சாட்சியை நீங்க படிச்சு பாருங்க. எனக்கு அந்த சாட்சியை படிச்சு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க வெளிநாட்டுக்காரங்களோட கண்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். நம்ம கண்ணு கருப்பா இருக்குல்ல, கருவிழி. வெளிநாட்டுக்காரங்க கருவிழியை பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கும். அன்னை தெரசாவுக்கு மட்டும் அவங்க பிறந்த போது அந்த கருவிழி கருப்பு கலர்ல இருந்திருக்கு, இந்திய கலர்ல. உடம்பெல்லாம் வெள்ளை, கண்ணு மட்டும் கருப்பா இருந்திருக்கு. ரொம்ப துக்கப்படுவாங்களாம். ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்களாம் கேலி பண்ணுவாங்க, இந்தியன் கண்ணு என்ன, ஏன்னு ரொம்ப கேலி பண்ணுவாங்களாம். ஏன்னா மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் கண்ணு ப்ளூ கலரில் இருக்குமா. இவங்க ரொம்ப அழுவாங்களாம் வீட்டில் வந்து. அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், என் செல்லமே, ஏதோ கர்த்தர் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கார். ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், எதையுமே படைக்க மாட்டார். கர்த்தர் உன் கருவிலியை கருப்பாக படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவங்க வளர்ந்து
சிஸ்டர் ஆகி இந்தியாவுக்கு வந்த பொழுது தான் அவங்க நினச்சிருக்காங்க இந்தியர்களுடைய எல்லா கண்ணும் கருப்பாக இருக்கு. ஆமாம். அப்போ அவங்க நினச்சிருக்காங்க நான் பிறக்கும் போதே என் தாயின் கருவிலே கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், நான் இந்தியாவில் வந்து சேவை செய்ய வேண்டும். நான் அவங்க அன்னை தெரசா கண்ணை பாருங்க, கருப்பாக இருக்கும் கருவிழி. அந்த கருவிழி அவங்களுக்கு கருப்பாக இருக்கும். நம் தேவன் ஆதியிலேயே தெரிந்தெடுக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுத்தல் என்பது அவசியம். உன்னையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீயும் நானும் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எத்தனையோ மிஷினரிகள் ஒப்பு கொடுத்து இன்னைக்கும் ஊழியம் பார்க்காங்க. ஆமா, இன்னைக்கும் அந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒடிசாவில் கொண்டாங்களே, யாரு குடும்பமா வேன்ல வச்சு எரிச்சு கொண்டாங்கல்ல, அவங்களும் தலைவிதியா? அவங்களுக்கு இங்க வந்து சாவணும்னு, இந்தியாவில் வந்து சாவணும்னு தலைவிதியா? அது மட்டுமா? இப்ப சமீபத்தில் அந்த ஜான் அமெரிக்கால இருந்து ஒரு வாலிப பையன் ஸ்ட்ரேஞ்சர் மத்தியில் போய் சுவிசேஷத்தை சொல்லி செத்தான் பாருங்க, தீவுல. தேவ ஜனமே, இன்றைக்கும் அப்படி இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லல. நான் இருக்கிறேனா? அதுதான் என்னைய பார்த்து நான் கேட்கேன். உங்களை பார்த்துலாம் சொல்ல முடியுமாண்ணா? உங்களை நான் குறை சொன்ன மாதிரி ஆயிடும். ஜான் நீ இருக்கியா? நான் என்னைய தான் கேட்கேன். நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும், நான் கிறிஸ்துவோடு தனிமை அறையில மிதப்பேன். எல்லாம் சரிதான் ஜான், நீ காயத்துக்கு மருந்து போட்டிருக்கியா? கஷ்டப்பட்டவனுக்கு வீட்டில் போய் பார்த்துருக்கியா? ஏதோ என்னால் முடிஞ்ச ஒன்று ரெண்ட செய்ய தேவன் எனக்கு கிருபை தந்தார். பெருமைக்காக சொல்லலை, ஆவியானவர் நேற்று என்னோடு பேசிய வார்த்தை இது. ஆமாம், இந்த வசனத்தை நான் வேற காரியத்துக்கு எடுத்து வச்சிருந்தேன். இங்க உட்கார்ந்த உடனே ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். இதை தேவ அன்புன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கார். தேவ அன்பு என்பது மனிதனுக்காக ஜீவனையே கொடுத்தது. பாவ மனுஷனுக்காக, நரகத்திலே போய் விழ வேண்டிய மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுத்து நரகத்தின் வாசலிலிருந்து, பிசாசின் வாயிலிருந்து புடுங்கி பரலோகத்துக்கு நேரம் கொண்டு வரார். எல்லாரையும் தொட்டு குணமாக்கினார். எந்த பாகுபாடும் பார்க்கல. இன்னைக்கு ஜாதி பார்க்கிற சபை நிறைய இருக்கு. என்கிட்ட திட்டு வாங்குற ஊழியக்காரன் நிறைய இருக்கான். ஆமா, இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி போன் பண்ணுவான். பாஸ்டர் உங்க சபையில பொண்ணு இருந்தா சொல்லுங்க பாஸ்டர். சொல்லிட்டு பாஸ்டர் நாங்க இன்ன ஜாதி பாஸ்டர், அதுலயே பாருங்க செருப்பு கழட்டியில போனேன். நீ ஊழியக்காரனா? ஒரு கிறிஸ்தவனை எப்ப கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அவன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கும் போது தான் கண்டுபிடிக்கலாம். அவன் பொண்ணுக்கு அவன் மகனுக்கு மகளுக்கு கல்யாணம் முடிக்காம பாருங்க, அதுல கண்டுபிடிச்சிடலாம் இவன் கிறிஸ்தவனா அயோக்கிய போயலாம் அப்படின்னு. ஆமா, அது வரைக்கும் சரியா இருந்துட்டு அப்ப மட்டும் சாதி பார்த்து சமூகத்துக்காக கட்டி கொடுப்பான். ஆமா, பரலோகத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி, அவ்வளவுதான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இங்க என்ன டிராமா வேணாலும் போடலாம் பூமியில. ஆமா, 5 மணி ஜபத்தில் இருக்கிறவங்க பயந்துராதீங்க. இது பொதுவாக ஆண்டவர் என்னை பேச சொன்னார். ஏன்னா யூடியூப்லலாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய பேர் வீடியோ பார்க்க தொடங்கிட்டாங்க. ஆமாம், ஸோ அவர்களிடம் பேசும்படி ஆவியானவர் என்று சொன்னது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒளிவ மலைஜப கூடாரத்தில் ஓரளவுக்கு என் ஆவிக்குரிய பிள்ளைகள் சரியாக தான் இருக்கீங்க. ஆமாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓரளவுக்கு, முழுசாலாம் சொல்ல முடியாது, என்னையவே நான் முழுசாக சொல்ல மாட்டேன். ஆமாம், ஓரளவுக்கு நம்ம ஆவிக்குள்ளே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எத்தனையோ பேர் தன்னை மிகப்பெரிய ஊழியக்காரன் என்று வெளிப்படுத்துகிறவர்கள் கஷ்டப்பட்டவங்களை கண்ட விலகி போயிடுவாங்க. ஆமாம், ஒரு ஊழியக்காரன் ஒரு விசாரிக்கும் போதே எப்படி விசாரிக்காம தெரியுமா? பரிசுத்த சபை என்று சொல்லுகிற சபையிலே என்னை அப்படி விசாரிச்சாங்க. நான் தூத்துக்குடி வந்த போது, என்ன வேலை பண்றீங்க, எத்தனை வீடு இருக்கு, எத்தனை சி இருக்குன்னாங்க. எனக்கு சீன்னா மும்பையில தான் நான் பேசுவேன். ஆமா, எத்தனை சி எத்தனை எல் அப்படிங்கிறது நாங்க மும்பையில பேசுற வார்த்தை. சீனா கோடி, எல்லுனா லட்சம். அவர் கேட்காரு, உங்கள்ட்ட எத்தனை சி இருக்கு? நான் என்கிட்ட ஒரே ஒரு சி தான் இருக்கு அப்படின்னு. ஒரு சி இருக்கா, பரவாயில்லையா? ஆமாங்க, கிரைஸ்ட் அப்படிங்கிற சி எங்கூட இருக்கு, வேற ஒரு சி என்கிட்ட கிடையாது. சி அப்படின்ட்டு வந்தேன். தேவஜனமே, அதெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனாலதான் என் கூட யாரும் சேர மாட்டாங்க. ஆமா, நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனாலே பாதி பேர் என் கூட சேர மாட்டாங்க.
பரலோகத்தில் உன் பங்கு மிகுதியாக இருக்கும். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். மனுஷன் முகத்தை பார்ப்பான். யோவான் 8ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. முகத்தை பார்க்கிற மனிதர்கள். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. இதான் கான்செப்ட். கிறிஸ்தவத்தின் அடுத்த கான்செப்ட் இதுதான். ஆண்டவர் பிறருக்கு உதவி செய்யும்படியாய் நம் மீது தேடுதலை வைத்திருக்கிறார். என் பிள்ளை உதவி செய்வானா? என் பிள்ளை அருவருப்பு பார்க்காம எதையாவது செய்வானா? அவர் நம் மீது அப்படி ஒரு பாகத்தை பார்க்கிறார். இன்னொரு பாகம், அடுத்தவனை குற்றவாளியாக தீர்க்காதே அப்படிங்கிறார். ஆமா, நீ போ, இனி பாவம் செய்யாதே, உன் பாவம் உனக்கு மன்னிச்சாச்சு. அப்ப நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து விட்டார். இனி நீ பாவம் செய்யாதே. ஏனென்றால் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். 1 சாமுவேல் 16:7 பார்த்தோம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். நிச்சயமாக அந்த கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். உங்களை பார்க்கிறார், என்னைய பார்க்கிறார். பரலோகத்தில் கணக்கு கேட்பார். வெறுமனே நான் ஜெபிப்பது மட்டுமல்ல, நான் கொடுப்பது மட்டுமல்ல, பிறருக்கு உதவி செய்வதிலே நான் முதன்மையா இருப்பேன். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதிலே நான் முதன்மையா இருப்பேன் என்று சொல்லுங்கள். தேவன் அதிலே பிரியமா இருக்கிறார். நான் பெரிய பாஸ்டர், நான் பெரிய பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் என்றெல்லாம் இல்லாம கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த நான் எதையும் செய்ய ரெடியா இருக்கேன். அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமா, அந்த பவுலை போல, அப்போஸ்தலர்களைப் போல, மிஷனரிகளைப் போல, உண்மை உள்ளவர்களைப் போல கிறிஸ்துவின் அன்பை உண்மையாய் வெளிப்படுத்த 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 பரலோகத்தில் உங்க வீட்டை தங்கத்தால மட்டுமல்ல, வைரத்தால, வைடூரியத்தால, மாணிக்கத்தால, மரகதத்தால, நீல கற்களால், ரத்தன கற்களால் அலங்கரித்து கொண்டே வருவார். அந்த தேவ அன்பை பாகுபாடு காட்டாம வெளிப்படுத்துங்க. ஆமா, சில பேர் பிச்சை இடுறது கூட ரசிக்கப்பட்டவனுக்கு மட்டும் தான் போடுவேன், நெத்தியில பட்டை குங்குமம்லாம் வச்சுட்டு வந்தா கொடுக்க மாட்டேன். நான் அப்படிதான் இருந்தேன். ஆமா, அவன் அதை கொண்டு எந்த காணிக்கை பெட்டியில் போடுறான்னு பார்த்தா அதுக்கு போடாத. உன்னுடைய காணிக்கை வேற ஒரு இடத்துக்கு காணிக்கையா போகுது அப்படின்னா அங்க கொடுக்காத. ஐயா பசிக்குன்னு நிக்கானா, நீ அவன் முகத்தை பார்க்காத, அவன் யாருன்னெல்லாம் பார்க்காத. பசிக்குன்னா கையில் இருக்கிறத அள்ளி கொடுத்துரு, அவ்வளவுதான். அவன் பசியை ஆற்று. அவன் துன்பத்தில் இருக்கிறானா, ஒன்னால முடிஞ்சது செய்ய. ஆண்டவர் சொல்லியிருக்க, அவன்கிட்ட 2 ட்ரெஸ் இருந்தா இல்லாதவனுக்கு 1 ட்ரெஸ்ஸை கூடு அப்படிங்கார். அப்படின்னா பாதி சொத்தை எழுதி வைங்கார். ஆமா, உனக்கு பாதியை வச்சுக்கோ, மீதி அவனுக்கு கொடு அப்படிங்கார். தேவ ஜனமே, அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு லிமிட் கிடையாது. அன்லிமிட்டெட் லவ், அது இயேசுவின் அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்த வெளிப்படுத்த பரலோகத்தில் உங்க பலன் மிகுதியா இருக்கும். பூமியிலேயும் நீங்க செழிப்பா, ஆசீர்வாதமா, கடன் இல்லாம, வியாதி இல்லாம, சமாதானமா வாழ்வீர்கள். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்லுகிற விதைகளை விதைத்து கொண்டே வருகிறோம். அனுதினமும் விதைக்கப்படுகிற இந்த விதைகள்
நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைகளாக இருக்கட்டும். விதைக்கப்படுகிற விதைகளை சத்துரு எடுத்துக்கொண்டு போய்விடாதபடி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த 5 மணி ஜெபத்தில் கலந்திருக்கிற, இந்த அதிகாலை ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை பக்கத்தில் தூரத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்ல, ஆன்லைன்ல, செல்போன்ல, சோசியல் மீடியாக்களில் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கிறிஸ்துவை தரித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. எப்படியாகிலும் அப்படி வருகையிலே நாங்கள் எல்லாரும் குடும்பம் குடும்பமாய் காணப்பட பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless your families. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க.